உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூர் மைய மாவட்டம் வடலூர் நகரம் 25வது வார்டு பகுதியைச் சேர்ந்த தலித் இளைஞர்கள் மீது சாதி வெறியர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து ஆனந்தராஜ் என்பவன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட இளைஞர்களை நேரில் சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் சுரேஷ், வடலூர் நகர செயலாளர் சிவசக்தி ஆகியோர் ஆறுதல் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் ஜோதிமணி, துளசிமணி, கடலூர் மாமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி, சங்கரதாஸ், கடலூர் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் வழக்கறிஞர் நாகவேந்தன், கடலூர் நகர பொருளாளர் கோபால், கடலூர் நகர துணை செயலாளர் சுமன், பீமராவ் நகர் சங்கர், ராம்ஜி, உத்தரபாலன், கருணா, கிருபா ஆகியோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள அழகாபுரி கிராமத்தில் பட்டியல் இன சமூகத்தை சேர்ந்தவர்கள் கடந்த 28ஆம் தேதி கோவில் கொடையின் போது அம்பேத்கர் திருவுருவப் படம் கொண்ட சப்பரத்தில் ஊர்வலமாக வந்துள்ளனர். அப்போது அப்பகுதியை சேர்ந்த மாற்று சமுதாயத்தினர் இவர்களை தடுத்து நிறுத்தியதோடு இந்த வழியாக செல்லக்கூடாது என தெரிவித்துள்ளனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற சேலம், நாமக்கல் ஒருங்கிணைந்த மாவட்டங்களின் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் இமயவரம்பன் அங்குள்ள பட்டியலின மக்களிடம் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி துணை செயலாளர் ஜெரால்டு, முத்துராஜ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் தொகுதி அழகாபுரி கிராமன்றது இந்த ஊருடைய பேர். இந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பட்டியலின மக்கள் சுமார் 300 குடும்பம் இருக்கிறாங்க. 300 குடும்பத்தில் சற்றேறக்குறைய 1000 வாக்காளர்கள் இருக்கிற பகுதி இந்த பகுதி. இந்த பகுதியில் வந்துக்கிட்டு மாற்று சமுதாயம் என சொல்லப்படுகின்ற பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு 100 குடும்பம் இருக்கிறாங்க. இந்த பகுதியில் பட்டியலின மக்கள் ஒரு 300 குடும்பமும், மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு 100 குடும்பமும் இருக்கிறாங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொதுவழி பாதை காலம் காலமாக பயன்படுத்தி வருகின்ற பொதுவழி பாதையில் கடந்த 2013ஆம் வருடம் ஒரு சின்ன டிஸ்பியூட் உருவாகுது. அந்த டிஸ்பியூட்டில் வந்து அன்னைக்கு நடந்த அதிகாரிகள் முன்னிலையில் நடந்த பேச்சுவார்த்தை, அமைதி பேச்சுவார்த்தையில் பட்டியலின மக்கள் அந்த திருவிழா காலங்களில் அந்த பொதுவழி பாதையில் வந்து ஒரு ஊர்வலம் நடத்துவதை யாரும் தடை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கடந்த 2013ஆம் வருடம் அன்றைய வட்டாட்சியர் தலைமையில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் வந்துக்கிட்டு முடிவாகி அனைவரும் கையெழுத்து செய்திருக்கிறாங்க. இதை போன்ற சூழலில் அனைவரும் கையெழுத்து செய்து அதிகாரிகள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதை போன்ற சூழலில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு பட்டியலின மக்களுடைய சாமி ஊர்வலத்திற்கு போகும்போது இங்கே இருக்கின்ற ஒரு சில சமூக விரோதிகள் வந்துக்கிட்டு பட்டியலின மக்களை வந்துக்கிட்டு போகக்கூடாது, ஊர்வலத்தை வந்து தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணிருக்கிறாங்க. காவல்துறை கண் முன்னாடியே இது நடந்திருக்குது. அந்த விவரத்தை தெரிஞ்சு காவல்துறை தற்போது அவங்ககிட்ட எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த சமூக விரோதிகளானவர்கள் பட்டியலின மக்களை எந்த விதமான ஊர்வலத்தையும் அந்த பகுதியில் நடத்தக்கூடாது, ஒன்றும் இல்லை, ஒரு 20 அடி டிஸ்டன்ஸை வந்துக்கிட்டு அவங்க வழிமறிச்சுக்கிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இங்கே தெரிய வருது. நேற்றைய முதல் நாள் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கருடைய திருவுருவப் படத்தை வந்துக்கிட்டு ஒரு தேர் மாதிரி வச்சு அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஒரு ஊர்வலம் போயிருக்கிறாங்க பட்டியலின மக்கள். அதையும் அவர்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. இது சட்டப்படி தவறு. இன்றைய நான் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மண்டல செயலாளராக நான் வைக்கின்ற வேண்டுகோள் என்னென்னா, உடனடியாக பட்டியலின மக்களுடைய ஊர்வலத்தை தடுத்து நிறுத்த நினைக்கின்ற சமூக விரோத சக்திகள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யணும். இந்த பட்டியலின மக்களுடைய அந்த உரிமையை வந்துக்கிட்டு தமிழக அரசும் காவல்துறையும் உறுதி செய்யணும். இது தவறும் பட்சத்தில் மேதக தலைவர் மரியாதைக்குரிய எழுச்சி தமிழுடைய ஆணையை பெற்று இந்த தென்காசி மாவட்டத்தில் இந்த சங்கரன்கோவில் இந்த தொகுதியில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்துவதற்கு விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு முடிவு பண்ணியிருக்கின்றது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பேர் இமயவரம்பன், சேலத்திலேருந்து சேலம் நாமக்கல் மண்டல செயலாளர்.
காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சட்டத்தை நிலைநாட்டுவதில் அவர்கள் உறுதியாகத்தான் இருக்கிறாங்க. ஆனால் சில சமூக விரோதிகள், இன்னும் சொல்ல போனால் சட்டத்தில் வந்துக்கிட்டு ஒரு சில சமூக விரோதிகள் இந்த இடத்துல கலவரத்தை உருவாக்குறதுக்காக வெளியிருந்து வந்திருக்காங்கன்னு தகவல் தற்போது வருது. காவல்துறை அதை போன்ற சமூக விரோத சக்திகளை வந்துக்கிட்டு கட்டுப்படுத்தணும். பட்டியல் மக்களுடைய அந்த சட்டப்படியான உரிமையை பாதுகாக்கணும். காவல்துறை பாதுகாப்பாங்கன்னு நம்ம நம்புறோம். நாம் இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,